அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலையில் இந்த டாப்பிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சில முக்கியமான சம்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த சம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இவ்வளோ வேலையை செய்கிறார் எனில் எத்தனை நாட்களில் இந்த வேலையை செய்து முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. அதாவது ஒரு 2 கேரக்டரை கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து இவ்வளோ நாளில் வேலை செய்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இவ்வளோ நாளில் வேலை செய்கிறாரு, இந்த 2 பேரும் செஞ்சால் எத்தனை நாளில் வேலையை முடிக்கலாம், அல்லது 2 பேரும் வேலை செய்யும்போது இவ்வளோ சம்பளம் வந்து வாங்குறாங்க, அப்போ இவ்வளோ ஏங்கிறவோட ஷேர் என்ன, பி என்பவரோட ஷேர் என்ன, அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக கொஷினில் கேட்டுட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான், இந்த டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், சரிங்களா? எப்பவுமே இது எப்படி சார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்குன்னு வைங்களேன், சரிங்களா? பொதுவாகவே வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், சரிங்களா? ஸோ வேலை அதிகமாக நமக்கு என்ன ஆகும்னா டைம் அதிகமாக தான் கன்சியூம் பண்ணும், சரிங்களா? ஸோ டைம் அதிகமாகும், சரிங்களா? அதாவது நேரம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ வேலை அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா எனக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கான டைமும் அதிகமாகும், சரிங்களா? ஸோ இந்த விஷயம் நமக்கு ஜென்ரலாகவே தெரியும், இது ரொம்ப அடிப்படையான விஷயம் தான், சரிங்களா? இப்போ வேலை செய்கிறவரோட திறமை அதிகமாக இருக்கணும் வைங்களேன், சரிங்களா? வேலை செய்கிறவரோட திறன் வந்து அதிகரிக்குது அப்படின்னா, சரிங்களா? திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை செய்கிறவரோட திறன் வந்து நமக்கு டைமுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்கும், சரிங்களா? அதாவது எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சார், எப்படி அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரோட திறன் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுனா அந்த வேலை செய்யறதுக்கான டைம் வந்து ரெடியூஸ் ஆகும், புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏங்கிற ஒருத்தர் வந்து ஒரு 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னு வைங்களேன், 10 டேஸில் அவர் ஏங்கிறவர் வேலையை முடிக்கிறாரு. அப்போ பிங்கிற ஒரு 5 டேஸ்லேயே அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னா இது என்ன ரீசன்? எப்படி அந்த ஏங்கிற 10 நாள் செஞ்ச வேலையை ஒரு 5 நாளே முடிக்கிறாருன்னா, ஸோ இவருடைய திறன் அப்படிங்கிறது வந்து அதிகம், சரிங்களா? ஸோ இவருடைய திறன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும், சரிங்களா? இவர் 5 நாளில் முடிக்க முடியும். அப்போ திறன் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா நேரம் அப்படிங்கிறது குறையும், சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த டைம் அண்ட் ஒர்க் சம்மில் ஸோ இந்த ரிலேஷன் நம்ம கொண்டு வருவோம். டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி, அதாவது நேரம் வந்து எப்படி இருக்கும், திறன் அப்படிங்கிறதுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போ நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் இத்தனை நாட்களில் இந்த வேலையை செய்கிறார், பி என்பவர் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வேலையை செய்கிறார், எல்லாமே டைமில் தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே அந்த நாட்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த நாட்கள்ங்கிறது நமக்கு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்கலி அந்த வேலையை முடிக்கிறதுக்கான எவ்வளோ நாட்கள் ஆகுதோ அதுதான் அதை சொல்கிறோம். அப்போ இது நமக்கு டைமு, சரிமா? அப்போ அந்த கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டைமில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த டைம் வச்சுட்டு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுது. அப்போ என்னவா மாற்றணும்னா நம்ம அந்த டைமை நம்ம என்னவா மாற்றணும், திறனாக மாற்றணும், சரிங்களா? அதாவது திறனாக மாற்றணும், எஃபிஷியன்சியாக கன்வெர்ட் பண்ணணும், சரிங்களா? அப்போ டைமை எஃபிஷியன்சியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? அதாவது நேரம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திறன், டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ ஏ வந்து 10 நாள் அந்த வேலையை செய்கிறாருன்னா அப்போ அவருடைய திறன் என்னது, அப்போ இவருடைய திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஏவோட திறன் 1/10, சரிங்களா? அதாவது அவர் அந்த மொத்த வேலையை 10 நாள் செய்கிறாருன்னா அப்போ ஒரு நாளையில் எவ்வளோ வேலையை முடிப்பார், அதை தான் நம்ம திறன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ பிங்கிற ஒரு 5 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா ஸோ அப்போ பிங்கிறவரோட திறன் பார்த்தீங்கன்னா 1/5, சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிப்பார் அப்படிங்கிறத நம்ம திறன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இவ்வளோ தாங்க இதில் அடிப்படையான விஷயம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி, சரிங்களா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். இந்த ப்ராப்ளத்தை கவனிங்க. ஸோ ஏ என்பவர் 10 நாட்களிலும், அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் 15 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர் எனில் இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கை ஏங்கிறவர் 10 நாளில் முடிச்சிடறாரு, பிங்கிறவர் என்ன பண்றாருன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிறாரு, சரிங்களா? ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை வந்து எவ்வளோ நாட்களில் முடிக்கலாம் அப்படி, இதுதான் நமக்கு கொடுத்துக்கிற கிவன் கொஸ்டின்ஸ், சரிங்களா?
அப்போ ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. சரி, இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வேலையை வந்து 10 டேஸில் முடிக்கிறாருன்னு வைங்களேன். 10 நாளில் முடிக்கிறாரு. ஓகே, இப்போ 10 நாளில் அவருடைய வேலையை முடிச்சிடறாரு. இதுவே பிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிக்க 15 நாட்கள் ஆகுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனில் இருவரும் சேர்ந்து செய்தால், இப்போ 2 பேரும் சேர்றாங்க, ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். சரி, ஓகே. இப்போ இது நமக்கு டைம்ல இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, எல்லாமே எஃபிஷியன்சியில கன்வெர்ட் பண்ணிக்கணும், அப்போ திறன்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இது அப்படியே திறன்ல மாத்துங்கள. அப்போ இது எஃபிஷியன்சினா, அப்போ எஃபிஷியன்சியில் இதை எப்படி சொல்லலாம்? அப்போ ஏவோட எஃபிஷியன்சிங்க பார்த்தீங்கன்னா 1/10, அதாவது எஃபிஷியன்சின்னு சொல்லலாம், இல்லை 1 டே ஒர்க்குன்னு சொல்லலாம். அப்போ ஒரு நாளையில் எவ்வளோ வேலை செய்வார் ஏ அப்படிங்கிறது. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன நமக்கு? அப்போ பியோட எஃபிஷியன்சி இப்போ 1/15. அப்போ அவங்களோட திறனில் மாற்றி தான் நம்ம கணக்கை போடணும். சரிங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்போ ஏவும் ப்ளஸ் பியும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சால் நமக்கு எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஏவோட திறன் வந்து 1/10, பியோட திறன் வந்து 1/15. அப்போ அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/10 ப்ளஸ் 1/15, அவ்வளோதாங்க. ஸோ இது ரெண்டையும் அப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ 15 × 10 டிவைடட் பை, சரி கீழே என்ன இருக்கும்? கீழே 15 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்படியே மேலே என்ன இருக்கும்? இந்த ஒரு 15 அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 10. அப்போ நமக்கு இந்த வேலை கிடைக்குது. அப்போ 15 + 10 25. அப்போ 25 டிவைடட் பை 15 × 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. சரி, கேன்சல் பண்ணிங்கன்னா 5ஆல் பண்ணலாம். இங்கே 3 டைம்ஸு. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 5/30 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6ஆல் பண்ணிங்கன்னா இங்கே 6 டைம்ஸ் வரும். அப்போ இதனோட எஃபிஷியன்சி, அப்போ ஏவும் ப்ளஸ் பியும் சேர்ந்து செஞ்சால் அவங்களோட திறன் பார்த்தீங்கன்னா 1/6. சரிங்களா? அப்போ திறன் வந்து 1/6ன்னு வந்துச்சா நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக நாட்களில் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ நாட்கள் ஈக்குவல் டு, அதாவது நாட்கள் வந்து நமக்கு திறனுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அப்போ திறன் 1/6 அப்படின்னா நமக்கு நாட்கள் என்னவா இருக்கும்? அப்போ தட் ஃபோர் நாட்கள் வரும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 6 டேஸ். சரிங்களா? 6 டேஸ். ஸோ இதுதாங்க ஆன்சர். ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா நம்ம 6 நாட்களில் அந்த ஒர்க்கை முடிச்சிட முடியும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க. நம்ம எப்பவுமே இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த அவங்களோட திறனை தான் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம டேஸ் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ டேஸ் ஆட் பண்ணிட்டு இவரை வந்து ஏ வந்து 10 டேஸ், பி வந்து 15 டேஸ், அப்போ 2 பேர் சேர்ந்தா 25 டேஸ்ல முடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா நாட்கள் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வேலையும் அதிகமாகும். அட் த சேம் டைம் நமக்கு திறன் அதிகமாச்சுன்னா நாட்கள் குறையும். சரிங்களா? அப்போ நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது எப்பவுமே அந்த எஃபிஷியன்சி வச்சு தான் சால்வ் பண்ணணும். அப்போ எஃபிஷியன்சிங்கிறது ஏ வந்து 10 டேஸ்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சினா அப்போ 1/10. அப்போ பி 15 டேஸ்னா பியோட எஃபிஷியன்சி 1/15. அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒர்க்கை முடிக்கிறாங்கிறத அந்த எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அப்போ 2 பேர் சேர்ந்தனா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து 1/6 கிடைக்குது. 1/6 வந்து இங்கே எஃபிஷியன்சி தான் 1/6. இது வந்து நமக்கு நாட்கள் கிடையாது. அப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாட்கள்ங்கும் போது ஜஸ்ட் இதனோட ரெசிப்ரோக்கல் பார்த்தோன்னா 6 டேஸ். சரிங்களா? சரி, இவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் சம். குமார் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் சுரேஷ் என்பவர் அதே வேலையை முடிக்க 30 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டேட்டா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குமார். ஸோ குமார் எவ்வளோ நாள் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ். சரிங்களா? ஸோ அதே வேலையை சுரேஷ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் பண்றாரு. ஸோ அவர் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள். ஸோ இது நாட்கள். அதுக்கப்புறம் நம்ம எஃபிஷியன்சி அதை கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு என்ன வரும்? திறனை கன்வெர்ட் பண்ணுங்களேன். ஸோ எஃபிஷியன்சியாக மாற்றுங்க. ஸோ எஃபிஷியன்சியாக மாற்றும் போது அப்போ குமாருக்கு அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்?
1/15. சுரேஷ் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/30. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து செய்தால். சரிங்களா? அப்போ முன்ன மாதிரியே தான். அப்போ குமாரும் ப்ளஸ் சுரேஷும் அந்த வேலையை சேர்ந்து செய்கிறாங்க. சேர்ந்து செய்யும் போது நமக்கு எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 1/15 ப்ளஸ் 1/30. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? அப்போது 30 ப்ளஸ் 15 டிவைடட் பை 15 இன்ட்டு 30. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 30 ப்ளஸ் 15 பார்த்தீங்கன்னா 45. இப்போ 45 டிவைடட் பை 15 இன்ட்டு 30. அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் ஓவர் 15 இங்கே 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இங்கே 1 டைம்ஸ் 0. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 1/10. அப்போ 1/10ங்கிறது எஃபிஷியன்சி. சரிங்களா? ஸோ இவங்களோட 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 1/10 டேஸில் முடிச்சிருவாங்க. சரிங்களா? அப்போ எத்தனை நாட்களில் இது எஃபிஷியன்சி தெரிஞ்சிச்சு 1/10 அப்படின்ட்டு. இப்போ நம்ம நாட்களில் மாற்றலாமே. அப்போ 34 நாட்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதனோட ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 2 பேர் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 10 டேஸில் முடிச்சிருவாங்க. ஸோ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, ஓகேங்க. ஸோ இந்த சம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுமா? இதுக்கு வேறு எந்த மெத்தடும் இல்லையா? இல்லை வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஸோ இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. அது இந்த சம்ம எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஜஸ்ட் அந்த ஷார்ட்கட்டை மட்டும் நல்லா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக் என்னன்னு சொல்கிறேன். ஸோ எப்படி ஷார்ட்கட் அப்படின்னா இந்த மாதிரி 2 கேரக்டர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ ஏ என்பவர் மற்றும் ஏபி அப்படின்னு சொல்லலாம். இல்லை குமார் சுரேஷ் இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு 2 கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 மேன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். 2 மேன் ஒர்க். ஸோ 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை. இந்த 2 மேன் ஒர்க்கில் நமக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஸோ ஏன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஏங்கிறவர் வந்து எக்ஸ் டேஸ் ஒரு எக்ஸ் டேஸில் செய்கிறாங்க. அப்போ பிங்கிறவங்க ஒரு ஒய் டேஸில் செய்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஒய் டேஸ். இப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சால் என்னன்னு கேட்பாங்களா சம்மில். அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து செஞ்சால் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஷார்ட்கட்டை மட்டும் அப்ளை பண்ணுங்கள், வேறு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அதாவது எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், அவ்வளோதாங்க, சிம்பிளாக. ஸோ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும். நீங்கள் இந்த மாதிரி 2 மேன் ஒர்க்கில் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ ஜஸ்ட்டுங்கிறது என்னன்னா இங்கே வந்து நீங்கள் நாட்களை வந்து திறனாக மாற்றணும், திறனை மாற்றிட்டு அதுக்கப்புறம் திறனை சிம்பிளிஃபை தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு கொடுத்துக்கிற டேஸை ஒரு எக்ஸ்ன்னு வைங்க, ஒன்று வந்து ஒய்ன்னு வைங்க. ஸோ 2த்துக்கும் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அவ்வளோதான், டேரெக்ட் ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த சம்மை இப்படி பண்ணி பார்க்கலாமே. இப்போ பண்ணி பார்த்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். அப்போ குமாருங்கிறது வந்து எக்ஸ்ன்னு வைங்க, சுரேஷ் வந்து ஒய்ன்னு வைங்க. சரிங்களா? அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சால் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ குமார் ப்ளஸ் சுரேஷ் 2 பேர் சேர்ந்து செய்கிறோம். அப்போ ஷார்ட்கட் நமக்கு என்ன? அப்போ இந்த வந்து இந்த 15 வந்து எக்ஸு, சரிங்களா? இந்த 30 வந்து ஒய் அப்படின்ட்டு வைக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்படி போடும்போது மேலே எக்ஸுக்கு பதில் என்னது 15 இன்ட்டு 30 டிவைடட் பை 15 ப்ளஸ் 30. இப்போ நமக்கு என்ன வரும்? 15 இன்ட்டு 30 டிவைடட் பை நமக்கு கீழே 45ன்னு வரும். ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்கள். அப்போது 4 டைம்ஸு இங்கே 3 டைம்ஸ் வரும். அங்கே 3 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 டைம்ஸ், அப்போ 0. அப்போ டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துடும். நாட்கள்லேயே நமக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இல்லை நம்ம அந்த ரெகுலர் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம டேஸை வந்து எஃபிஷியன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எஃபிஷியன்சி வச்சு தான் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நமக்கு இந்த மாதிரி 2 மேன் ஒர்க்குள்ள நமக்கு ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம போட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ப்ராப்ளம், ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களிலும் ஏ மட்டும் 36 நாட்களிலும் செய்ய முடியும். இந்த வேலையை பி மட்டும் தனியாக செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்?
சரிங்களா. இது கொஞ்சம் வித்தியாசமான சம்மு, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், லைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏவும் பியும் சேர்ந்து, ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள். அப்ப ஏ பிளஸ் பி இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்களா பண்ணியிருக்காங்க, 12 டேஸ்ல ஒரு வேலையை பண்றாங்க. சரிங்களா. ஏ மட்டும் 36 நாட்கள். ஸோ அதே சேம் ஒர்க்கை ஏ மட்டும் எவ்வளோ நாளில் செய்கிறாங்கன்னா 36 டேஸில் செய்கிறாங்க, செய்ய முடியும். இந்த வேலையை பி மட்டும் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா. பி மட்டும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்? சரிங்களா. ஸோ எவ்வளோ நாட்கள், எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க சம். ஸோ சொல்லப்போனால் முன்ன கொடுத்த சம்மில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஏ ஒரு சம் டைம்ஸில் செய்கிறாரு, பி ஒரு டைம்ஸில், 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாட்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏவோட ஒர்க்கை வந்து 36 நாட்களில் முடிக்கிறாரு, பி எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னு தெரியல, ஆனால் 2 பேர் சேர்ந்தா 12 டேஸில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் சேம் அந்த 2 மைன் ஒர்க் மெத்தட் தான். சரிங்களா. நம்ம இதுக்கு நம்ம இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, சேம் ஒன்றை யூஸ் பண்ண அதே சம்மு தான், அதே ஷார்ட்கட் தான். சரி, அதே ஷார்ட்கட்டு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. சரிங்களா. 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில், இல்லை ஏ மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிறாரு, இல்லை பி மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாள் செய்யும்போது இன்னொருத்தர் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிறவர் வந்து ஒரு எக்ஸ் டேஸில் செய்கிறாருன்னு வைங்களேன். இதுவே ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒய் டேஸில் செய்கிறாங்கன்னு வைங்க. இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பி மட்டும் எவ்வளோ நாள்னு கேட்பாங்க. சரிங்களா. அப்போ பிக்கு மட்டும் எவ்வளோ நாள் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதாங்க, இதாங்க ஷார்ட்கட்டு. ஓகேங்களா. சரி, இதில் பி மட்டும் தான் கேட்பாங்களா? அப்போ ஏ கேட்டால் என்ன சார், பிஏ கொடுத்துட்டு ஏ கேட்டாங்கன்னா அவ்வளோதான், சேம் இதே ஷார்ட்கட் தான். இப்போ ஏ மட்டும் கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ இதில் இதே சம்லே ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கும் இதே தான். ஸோ ஏ ப்ளஸ் பி சேர்ந்துட்டு ஒரு ஒர்க்கை எக்ஸ் டேஸில் பண்ணுறாங்க, பி மட்டும் அந்த ஒர்க்கை ஒரு ஒய் டேஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிக்க முடியும்னு கேட்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களும் ஏக்கு வந்து ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோதாங்க, இதாங்க ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஸோ இதை அப்ளை பண்ணி நம்ம அந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இது நம்ம வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் யூஸ் பண்ணி டேஸை எஃபிஷியண்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் போடுறதை விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே வந்துருங்க. ஸோ ப்ராப்ளத்தில் ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து 12 டேஸில் முடிக்கிறாங்க. சரிங்களா. அப்போ ஏ மட்டும் 36 நாளில் முடிக்கும் போது பியோட ஒர்க் என்ன? அப்போ இங்கே என்ன நமக்கு கிவன்னா, அப்போ எக்ஸ் வந்துட்டு 12 டேஸு, ஸோ ஒய் வந்துட்டு 36 டேஸ். அப்போ பி மட்டும் கேட்குறாங்களா, அப்போ 34 பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். சரிங்களா. சார் இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் வந்து சின்ன நம்பராக இருக்கே, அப்போ மைனஸில் வருமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் என்னவோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிளாக. அப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து 12 வருது சார், அப்போ 12ங்கிறது நம்ம போடும்போது மைனஸ் தானே வரும், அப்போ ஆன்சர் மைனஸில் வருமா? ஸோ அப்படிலாம் வராது, ஆன்சர் கண்டிப்பாக மைனஸ்லாம் வரது வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன ட்ரிக் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அப்போ பெரிய நம்பர் என்ன, அப்போ 36 வந்து எக்ஸ்ன்னு கூட வைங்களேன். சரி, ஓகே. இப்போ இங்கே 36 தான், அதை எக்ஸ்ன்னு வைங்க. அப்போ 12 வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. அதாவது மைனஸ் வரக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிளாக. அப்போ இதை அப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? அப்போ எக்ஸ் வந்து 36 இன்ட்டு 12 டிவைடட் பை 36 மைனஸ் 12 எக்ஸ் மைனஸ் ஒய். ஏன்னா நம்ம 12 மைனஸ் 36 அப்படின்னு போட முடியாது. 12 மைனஸ் 36 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளாக நமக்கு மைனஸில் வந்துடும். சரிங்களா. அப்போ மைனஸ் வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அப்போ மேலே 36 இன்ட்டு 12 அப்படியே இருக்கட்டும். ஸோ கீழே பாருங்கள், கீழே 36 மைனஸ் 12 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 24 அப்படின்னு கிடைக்கும்.
சரிங்களா? அப்போ 24 கேன்சல் பண்ணலாம். 24 எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 12 இருக்கு மேலே, 12 வந்து ஒரு டைம்ஸ் இருக்கும், 24 வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்போ 2 36 கேன்சல் பண்ணுங்க. ஸோ 2 1 டைம்ஸ் 36ல் 18 டைம்ஸ். சரிங்களா? அப்போ தட் 4 B is equal to 18 days. அப்போ B மட்டும் தனியாக வேலை பார்த்தாருன்னா அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 18 days ஆகும். அப்போ ஆப்ஷன் B is the correct answer. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் XY டிவைட் பை X மைனஸ் ஒய். அப்போ பெரிய நம்பரில் இருந்தால் நம்ம சின்ன நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கும்போது சார் நமக்கு மைனஸ் வருது, அப்போ ஆன்சரில் மைனஸ் அதெல்லாம் வந்து வருமா அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்போ பெரிய நம்பர் எக்ஸ் சின்ன நம்பர் ஒய்ன்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போச்சு. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின், ஒருவர் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார். அவரது மகன் துணையுடன் அவ்வேலையை 3 நாட்களில் முடிக்கிறார் எனில் அவரது மகன் மட்டும் செய்தால் எவ்வளவு காலமாகும்? சரிங்களா? சேம் இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. ஒருவர் ஒரு வேலையை, சரிங்களா, ஒருத்தர் வந்து ஒரு வேலையை 5 daysல முடிக்கிறாரு. அப்போ என்னங்க தெரியல, சரி எக்ஸ்ன்னு வைங்களேன். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாருன்னா 5 daysல முடிச்சிட்டாரு. சரிங்களா? அவரது மகன் துணையுடன், சரிங்களா, அவரும் பிளஸ் அவரோட பையனும் சேர்ந்து அவரோட மகன் துணையுடன் அவ்வேலையை 3 நாட்கள் முடிக்கிறார். சரிங்களா? ஸோ அவரும், சரிங்களா, ஸோ அவருடைய மகன் துணையுடன், சரிங்களா. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்லாம் வேண்டாங்க, ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் ஷார்ட்கட்டே நம்ம எக்ஸ் ஒய் தான் வச்சிருக்கோம். அதனால நம்ம இந்த இடத்துல ஏபின்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஸோ ஏபின்னு வச்சுட்டா தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அதனால ஏபின்னு வைக்கலாம். ஸோ அப்போ அவரை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஒருவர் ஒரு வேலையை 5 நாட்கள் முடிக்கிறார். அவரது மகன் துணையுடன், அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து, அப்போ அவர் வந்து ஏங்கிறவர் தான் அவர், பிளஸ் அவரது மகன் வந்து பின்னு வச்சுக்கலாமே. அவரது மகன் துணையுடன் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு? 3 daysல முடிக்கிறாரு. சரி, 3 நாட்களில் முடிக்கிறார் எனில் அவரது மகன் மட்டும், சரிங்களா, சமூகவனிங்க, அவரது மகன் மட்டும் செய்தால் எவ்வளவு காலம் ஆகும்? போன வருஷம் பார்த்தோம்ல, அதே மாடல் தாங்க. சரிங்களா? ஸோ அங்கே ஏபின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, இங்கே வந்து ஒரு வேர்டிங்ஸில் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஒருவர் அவருடைய மகன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா கொஸ்டினை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவரது மகன் மட்டும், அதாவது அவர் மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நல்லா முடிப்பார். சரிங்களா? அப்போ அவர் மகனை என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம பின்னு வச்சுக்கலாமா? அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க போகிறாரு? அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஷார்ட்கட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? அப்போ பி மட்டும் தனியாக, இந்த மாதிரி தனியாக, இவர் மட்டும் தனியாக அப்படின்னு கேட்டாங்களே, இந்த மாடல் உங்களுக்கு வந்துடணும். இந்த செகண்ட் மாடல் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அப்போ என்ன நமக்கு ஷார்ட்கட்டு? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ ஷார்ட்கட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா இவர் மட்டும் தனியாக முடிக்கணும்னா நமக்கு ஒருவர் மட்டும் தனியாக முடிக்க எவ்வளோ காலம்னா இதுதான் நமக்கு ஷார்ட்கட்டு. அப்போ எக்ஸுங்கிறது இங்கே வந்து 5, சரியா? அப்போ ஒய்ங்கிறது 3a divided by x minus y. அப்போ 5 minus 3, சரிங்களா? அப்போ 5 into 3 divided by 5 minus 3 நமக்கு எவ்வளோ வரும்? ஸோ 5 minus 3 2, சரிங்களா? அப்போ நமக்கு 15 by 2. 15 by 2னா நமக்கு எவ்வளோ வரும்? 7.5. அப்போ 7.5 days, அதாவது 7.5 நாட்களில் அவர் மகன் மட்டும் செஞ்சார்னா அந்த வேலையை முடிச்சிருவாருங்க. ஸோ இவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ பி மட்டும் தனியாக, இல்லது மகன் மட்டும், மகன் அல்லது பி மட்டும் அந்த வேலையை தனியாக பண்ணாங்கன்னா 7.5 daysல முடிப்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா 7.5 நாட்களில் அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ 7.5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் சப்போஸ் எங்கே 7.5 இருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. இதாங்க கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த சம், ஏ என்பவர் 5இல் 1 பங்கு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார். பி என்பவர் 7இல் 2 பங்கு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இருவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து இவ்வளவு நாள்ல இத்தனை நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து இத்தனை நாள்ல முடிக்கிறாருலாம் சொல்லல. இல்ல, ஆனா 5ல் 1 பங்கு வேலையை 6 நாட்கள்ல முடிக்கிறாராம். பிங்கிற வந்து 7ல் 2 பங்கு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
சரி, ஓகே. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம எழுதுவோம். சரியா? ஸோ ஏங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏ வந்து என்ன பண்ணுறாரு, 5ல் 1 பங்கு வேலையை, சரிங்களா? ஸோ 5ல் 1 பங்கு வேலையை ஹாஃப் ஒர்க்குன்னு எழுதிக்கலாமே, சரிங்களா? 5ல் 1 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 6 நாளில் முடிக்கிறார். ஸோ அதே போல் பி இங்கே என்ன பண்ணுறாருன்னா, 7ல் 2 பங்கு வேலை, சரிங்களா? அப்போ 2/7 ஆஃப் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? ஸோ 7ல் 2 பங்குனா நம்ம 2/7 ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். 2/7 ஆஃப் ஒர்க்கை நம்ம எத்தனை நாளில் முடிக்கிறோம்? 20 நாட்களில் முடிக்கிறாரு, சரிங்களா? இப்போ 5ல் 1 பங்கு வேலையை 6 நாள், 7ல் 2 பங்கு வேலையை 20 நாளில் முடிக்கிறார் பிங்கிறவர். அப்போ ஏவோட ஒர்க்கை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? அப்போ ஏவோட கம்ப்ளீட் ஒர்க் என்ன? ஏன்னா நம்ம கொடுத்துரு டேட்டாவில் கொடுத்துருக்கு என்னன்னா 5ல் 1 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கே நமக்கு 6 நாள் ஆகுதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சரிங்களா? ஸோ இந்த எப்படி நீங்கள் இந்த டேட்டாவாக மாற்ற போறீங்க, அதை கம்ப்ளீட் ஒர்க்காக மாற்ற போறீங்கன்னா, சரிங்களா? ஏ என்னது 1/5 ஆஃப் ஒர்க்கு ஈக்குவல் டு 6 days, சரிங்களா? அப்போ 1/5 ஆஃப் ஒர்க்கு, சரிங்களா? அப்போ அந்த ஆஃப் பதில் இன்ட்டு போட்டுக்கோங்க, இன்ட்டு ஒர்க்கு, சரிங்களா? ஈக்குவல் டு 6 days, சரிங்களா? இப்போ இந்த ஆஃபுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? இன்ட்டு போடுறோம். இங்கே இந்த ஆஃபுக்குள்ள இன்ட்டு. அப்போ 1/5 இன்ட்டு ஒர்க் வந்து 6 days அப்படின்னா, அப்போ ஏவோட ஒர்க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஏவோட ஒர்க்கை மட்டும் கேட்டிங்கன்னா, அப்போ 6 இன்ட்டு இந்த 1/5 மேலே போச்சுன்னா, ரைட் சைடு வந்துச்சுன்னா 5/1ன்னு வந்துடும், சரிங்களா? அப்போ ஏவோட ஒர்க்கு மட்டும் 30 நாள் ஆகும். அப்போ கம்ப்ளீட்டாக, அதாவது ஏவோட முழு வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகும். ஏன்னா 5ல் 1 பங்குக்கே 6 நாள் அப்படின்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகும். சிமிலர்லி அப்போ பி என்ன சொல்லியிருக்காங்க? பி வந்து 7ல் 2 பங்கு ஒர்க்கு, சரிங்களா? ஸோ 7ல் 2 பங்கு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 7 பங்கு 20 நாளில் முடிக்கிறாரு. இப்போ 20 days. அப்போ ஃபுல்லாக பியோட ஒர்க்கை மட்டும் எடுத்துக்கோங்களேன். அப்போ பியோட ஒர்க்கை மட்டும் எடுத்திங்கன்னா, அப்போ 20 இன்ட்டு அந்த 2/7 அந்த பக்கம் ரைட் சைட் போகும்போது 7/2ன்னு மாறிடும். அப்போ 7/2 அப்படின்ட்டு மாறிக்கும், சரிங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு 2 இங்கே வந்து 10 டைம்ஸ் இருக்கும். அப்போ 10 × 7 பார்த்தீங்கன்னா நமக்கு 10 × 7 இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பி மட்டும் அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு 70 days ஆகும், சரிங்களா? இப்போ ஏ ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 30 days, பி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நமக்கு 70 days நமக்கு டைம் எடுத்துக்குது. ஓகே, நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து பண்ணா எவ்வளோ நாட்களில் முடிக்கலாம், அதான கொஸ்டினே. இப்போ இருவரும் சேர்ந்து பண்ணா எவ்வளோ நாட்களில் முடிக்கலாம்னா, ஸோ நமக்கு இப்போ இங்கே என்ன நமக்கு கிளிக் ஆகணும், நமக்கு ஷார்ட்கட்டு வந்துடணும், சரிங்களா? ஸோ நம்ம ஷார்ட்கட் என்ன? ஸோ 2 பேரும் சேர்ந்து, ஒரு மட்டும் தனியாக இல்லை, இங்கே வந்து 2 பேரும் சேர்ந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்துனா அப்போ ஏவும் ப்ளஸ் பியும் சேர்ந்தா நமக்கு எத்தனை நாளில் முடிக்க முடியும்? அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு XY டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ஏவோட ஒர்க்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பியோட ஒர்க்கை ஒய்ன்னு வைங்களேன், சரிங்களா? ஏன்னா இங்கே நமக்கு பெரிய நம்பர் சின்ன நம்பர்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இங்கே நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம், சரிங்களா? ப்ளஸ் பண்ண போகிறதுனால நமக்கு பெருசாக நமக்கு மைனஸில் ஒன்றும் வர போகிறது இல்லை. அப்போ 30 × 70 டிவைடட் பை 30 + 70, சரிங்களா? ஸோ மேலே 30 × 70 இருக்கட்டும், கீழே 30 + 70 போட்டால் 100, சரிங்களா? ஸோ இங்கே 2 0 இருக்கு, இதை கேன்சல் பண்ணுங்க. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக 3 × 7 மட்டும் இருக்கு. அப்போ தட் 4 ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 3 × 7 21 daysல மொத்த ஒர்க்கையும் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த 21 daysங்கிறதாங்க சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இல்லை என்னன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க சம்பளம், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு முழு வேலையும் கொடுக்காம நமக்கு என்ன கொடுக்குறாங்க? ஸோ 5ல் 1 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைமு, 7ல் 2 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம். அப்போ நம்ம முழு வேலையை முடிக்கிறதுக்கு என்ன டைம்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கான டைமை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் மெத்தடோ இல்லை நம்ம எஃபிஷியன்சி மெத்தடோ வச்சுட்டு சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.